ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணதுக்கப்புறம் என்ன மாதிரியான போஸ்ட் ஆப்ரேட்டிவ் கேர் எடுத்துக்கணும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் சொல்கிறேன். யூஸ்வலாக ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் வந்து டே கேர் சர்ஜரி. பேஷண்ட் வந்து அன்றைக்கி ஈவினிங்கே வீட்டுக்கு போயிடலாம். பேஷண்ட் போகும்போது நம்ம என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லி விடுறோம்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து வீட்டில் போய் தலையை ஹேர் வாஷ் பண்ண தேவையில்லை. 48 ஹவர்ஸ் கழித்து மறுபடியும் அவங்க ஹாஸ்பிட்டல் வர சொல்லி நம்ம வந்து டாக்டர்ஸே வந்து ஹேர்க்கு வாஷ் கொடுப்பாங்க. கேர்ஃபுல்லாக அந்த ஃபாலிகல்ஸ்லாம் டிஸ்டர்ப் ஆகாமல் வாஷ் கொடுக்கணும். அதனால் அவங்க வீட்டில் வந்து ஒரு 2 to 3 டேஸ்க்கு அவங்க ஹேர் வாஷ் பண்ண தேவையில்லை. அப்புறம் இன்னொன்று என்னென்னா, அவங்களுக்கு ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணதுக்கப்புறம் ஃபோர்ஹெட்டு அண்டு வந்து போத் ஐலிட்லலாம் வந்து ஸ்வெல்லிங் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ஸ்வெல்லிங் வந்து ஒரு சிலருக்கு வரலாம், ஒரு சிலருக்கு வராமையும் போகலாம். பட் வந்ததுன்னா அதனால் ஒரி பண்ண தேவையில்லை. ஒரு 3 டேஸில் அந்த ஸ்வெல்லிங் எல்லாம் குறைஞ்சிடும். வீட்டில் போயிட்டு அவங்க வந்து நல்லா ஹெட்டை எலிவேட் பண்ணி, அதாவது ஒரு பில்லோ 2 பில்லோ வச்சு நல்லா ஹைட்டாக ஹெட்டை வச்சு படுத்துக்கிட்டாங்கன்னா அந்த ஸ்வெல்லிங் வர்றது கம்மியாகும். ப்ளஸ் இன்னொன்று வந்து முன்னாடி குனியிறது, அந்த மாதிரியான குனிஞ்சு நிமிர்ந்து பண்ணுற ஒர்க்கெல்லாம் பண்ணாமல் நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கிட்டாங்கன்னா அந்த ஸ்வெல்லிங் வந்து ப்ரோக்ரஸ் ஆகாமல் அப்படியே சப்சைட் ஆகிடும். இன்னொன்று டாக்டர்ஸ் வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணுற மெடிசின்ஸ், ஆன்டிபயோட்டிக்ஸு, பெயின் கில்லர்ஸு இதையெல்லாம் ப்ராப்பராக எடுத்துக்கணும். அது மட்டும் இல்லாமல் கம்ப்ளீட் ரெஸ்ட் கொடுக்கணும். ரெஸ்ட்டுங்கிறது வந்து வேலை மட்டும் செய்யாமல் இருக்கிறது இல்லை, கண்ணுக்கும் நம்ம ரெஸ்ட்டு கொடுக்கணும். அதாவது மொபைல் பார்க்குறது, இல்லை டிவி பார்க்குறது, அந்த மாதிரி இதையும் நம்ம வந்து 2 to 3 டேஸ்க்கு அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. இப்போ பேஷண்ட்ஸ் நம்ம கிளம்பி போகும்போதே நம்ம என்ன பண்ணுவோம்னா, அவங்களுக்கு வந்து சர்ஜிக்கல் கேப், அதாவது தலை மேலே படிகிற மாதிரி மேலே போல் நிற்கிற மாதிரியான ஒரு சர்ஜிக்கல் கேப் கொடுத்து அனுப்புவோம். இது வந்து மெயினாக எதுக்காகனா, நம்ம வெளியில் போகும்போது சன் படாமல் இருக்கிறதுக்கும் தூசு படாமல் இருக்கிறதுக்கும் தான் இந்த கேப்பு. இது வந்து நம்ம வந்து வீட்டுக்கு போகும்போது ஒரு கேப்ஸ் ஒரு 4-5 கேப் வாங்கிட்டு போகிறதும் கூட நல்லது. ஏன்னா அது வந்து ஏதாவது அழுக்காயிடுச்சுன்னா மறுபடியும் நம்ம மாற்றிக்கலாம் அந்த கேப்பை. ப்ளஸ் வந்து இன்னொன்று, ஆல்கஹால் எடுக்கிற ஹேபிட் இருக்குது, ஸ்மோக்கிங் ஹேபிட் இருக்குன்னா அதையெல்லாம் வந்து ஒரு 1 மந்த்துக்கு நிறுத்துறது நல்லது. ஏன்னா இந்த ஹீலிங் டைமில் வந்து அதெல்லாம் எடுத்தோன்னா இந்த ஹீலிங் வந்து டிலே ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் யூஸ்வலாக கெமிக்கல்ஸ் ஏதாவது நம்ம வந்து தலைக்கு யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸு, ஹேர் ட்ரையர் போடுறது இதெல்லாமும் நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும். இப்போது 3 டேஸ்க்கு ஹேர் வாஷ் பண்ணாமல் இருந்துட்டு ஹாஸ்பிட்டல் வந்து டாக்டர் ஒரு வாஷ் கொடுத்தப்புறம் வீட்டுக்கு போயிட்டு எப்படி ஹேர் வாஷ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கப்பில் வந்து வார்ம் வாட்டர் எடுத்துகிட்டு அதில் ரொட்டீனாக யூஸ் பண்ணுற ஷாம்புவோ அல்லது டாக்டர் ப்ரிஸ்கிரைப் பண்ண ஷாம்புவோ கொஞ்சம் ஊற்றிட்டு நல்லா கலக்கிட்டு நுரை வந்த அப்புறமா அதை வந்து தலையை குனிஞ்சிட்டு மெதுவாக அந்த ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ண ஏரியாவில் நம்ம வந்து ஊற்றிக்கணும். இப்போ குளிக்க போகும்போதே இதை ஸ்டார்டிங்லேயே இந்த மாதிரி ஊற்றிட்டோன்னா அந்த இடம் வந்து நல்லா ஊறி இருக்கும். குளித்து முடிச்சதுக்கப்புறம் பிளெயின் வார்ம் வாட்டர் எடுத்துக்கிட்டு அது மேலேயே ஒரு 3-4 தடவை நம்ம மறுபடியும் அந்த மாதிரி வாட்டரை வந்து ஊற்றிட்டோன்னா அழுக்கோடு சேர்ந்து அந்த ஷாம்புவும் எல்லாம் க்ளீன் ஆகிடும். அது க்ளீன் ஆனதுக்கப்புறம் நம்ம ஒரு காட்டன் டவல் வச்சு அதை ஒத்தி எடுத்துக்கலாம். வீட்டில் இருக்கும்போது நம்ம கேப் இல்லாமல் கூட இருந்துக்கலாம். ஆனால் வெளியில் போகும்போது இந்த கேப்பை வந்து யூஸ் பண்ணிக்கிறது டஸ்ட்டும் படாமையும் ப்ளஸ் வந்து சன் ப்ரொடெக்ஷனாகவும் இருக்கும். யூஸ்வலாக ஒரு 10 டேஸ் வந்து அந்த ஹேர் ஃபாலிக்கல் நல்லா பிடிச்சு வளர்கிறதுக்கு ஒரு 10 டேஸ் ஆகும். அது வரைக்கும் நம்ம வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எதையும் இடிச்சிக்காம, எதுவும் நம்ம வந்து அதை போட்டு தேய்ச்சிடாம கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிட்டோன்னா அந்த ஹேர் ஃபாலிக்கல் நல்லா பிடிச்சிரும். ஒருவேளை நம்ம எங்கேயாவது இடிச்சிக்கிட்டோம் அப்படின்னா ஹேர் ஃபாலிக்கல் விழுது அப்படின்னா அந்த இடத்துல ப்ளீடிங் வரும். அந்த இடத்துல ப்ளீடிங் வந்தால் மட்டும்தான் ஹேர் ஃபாலிக்கல் விழுதுன்னு அர்த்தம். அதர்வைஸ் நம்ம இதை பற்றி ஒரி பண்ண தேவையில்லை. இப்போ இந்த ஹேர் ஃபாலிக்கல் எல்லாம் வந்து முளைச்சி நம்மளுக்கு நல்ல ரிசல்ட் தெரியறதுக்கு இட் டேக்ஸ் 3 to 4 months. தேங்க்யூ.